Hello my dear students. In the class la நம்ம exercise 1.1 fifth problem பார்க்கலாம். First question ல என்ன given அப்படின்றது எப்போதும் போல நம்ம பார்க்கலாம். Question ல given அப்படினு பாத்தீங்க அப்படினா given a is equal to set 1 2 3, b is equal to set 2 3 5, c is equal to set 3 4 and d is equal to set 1 3 5. a set, b set, c set and d set கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக் என்ன செக் பண்ணோம் செக்குன்னு கொடுத்துருக்காங்க செக் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இது ரைட் ஹேண்ட் சைட் ஒரு ப்ரூஃப் இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டாக பிரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடும் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டு தான் கன்க்ளூஷன் போடுவோம் அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது ஸோ சொல்யூஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா இப்போது எல்ஹெச்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இல்லையா ஸோ பி இன்டர்செக்ஷன் டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு அடுத்தது செகண்ட் ப்ராக்கெட்டு இப்போ நான் இது எல்ஹெச்எஸ் இது ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் உள்ளது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டுக்கு ரைட்டில் உள்ளது ஆர்ஹெச்எஸ் ரைட்டா லெஃப்ட்டில் உள்ளது எல்ஹெச்எஸ் ரைட்டில் உள்ளது ஆர்ஹெச்எஸ் ஒவ்வொரு லைனும் வந்து நம்மளுக்கு வந்து மீனிங் தெரியணும் அது இல்லாமல் படிக்கிறது வேஸ்ட்டு சரியா அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி போடுவோமா ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 இல்லையா இன்டர்செக்ஷன் சி செட் என்ன கொடுத்துருக்காங்க 3 4 கொடுத்துருக்காங்க சி செட் வந்து 3 4 இல்லை இப்போது இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் ஆக்சுவலாக காமனாக இப்போ இது ரெண்டு செட்டில் வந்து காமனாக உள்ளது ஆன்சர் காமனான எலமெண்ட்ஸு ஆன்சர் அது எப்படி நம்ம காமனாக எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு செட்டில் எது சின்ன செட்டுன்னு பாருங்கள் திஸ் இஸ் அ ஸ்மால் செட் இல்லையா இப்போ இந்த செட்டு வந்து சின்ன செட்டு இந்த செட்டு எடுத்து பெரிய செட்டோட கம்பேர் பண்ணுங்கள் ஓகேவா சின்ன செட் எடுத்து பெரிய செட்டோட கம்பேர் பண்ணுங்கள் எப்பயுமே இன்டர்செக்ஷன் போடும்போது அது ஒன்று ஒரு ஷார்ட்கட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா சரி இப்போ இந்த சின்ன செட்டு 3 இருக்குது 3 ஓகேவா 3 இருக்குதா இங்கேயும் 3 இருக்குது இந்த சின்ன செட்டில் 4 இருக்கா ஓகேவா இங்கே 4 இருக்கா பாருங்கள் இல்லை அப்போ என்ன பண்ணோம் 3 மட்டும்தான் ஆன்சர் நம்ம ஃபைனலாக என்ன பண்ணோம் 3 மட்டும்தான் ஆன்சராக எழுதணும் அவ்வளோதான் ஓகேவா ஏன்னா இப்போது இங்கேருந்து இங்கே எழுதுனீங்கன்னா 1 பார்க்கணும் 2 பார்க்கணும் 3 பார்க்கணும் பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டு போனால் நம்மளுக்கு கஷ்டம் அதனால தான் நான் இப்படி சொன்னேன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரியா சரி ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் முடிஞ்சு ஓகே இப்போது பி இன்டர்செக்ஷன் டி போட போகிறோம் பி இன்டர்செக்ஷன் டியில் ஃபஸ்ட்டு பி செட் என்னது செட்டு 2 3 5 இன்டர்செக்ஷன் டி செட் என்னது 1 3 5 ஓகேவா இப்போ இந்த ரெண்டுத்துக்கு என்ன காமன் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு செட்லேயுமே 3 3 இருக்குது 3 எலமெண்ட் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் காமனாக கம்பேர் பண்ணிக்கலாம் இந்த எதில் இருந்தோன்னா இதில் கம்பேர் பண்ணிக்கலாம் இதில் ஸ்மாலர் செட்டுன்னு சொன்னேன் அது இது அவசியப்படாது இதில் ஓகேவா ஸோ இதில் 3 காமனாக இருக்குது அப்புறம் 5 காமனாக இருக்குது வேறு எதுவும் இதில் 2 இருக்குது இதில் 1 இருக்குது காமன் கிடையாது அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சரு 3 5 இப்படிதானே 3 5 சரி நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் டி பி இன்டர்செக்ஷன் தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கிராஸ் போட போகிறோம் கிராஸ் போடலாமா ஸோ ஏ இன்டர்செக்ஷன் டி தேர்ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கிராஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி ஆன்சர் எழுதிக்கிறேன் இது வந்து 3 என்ன கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஆன்சர் எழுதிக்கிறேன் இது வந்து 3 5 இப்படிதானே இந்த செட்டு 3 5 கிராஸ் எப்படி போடணும் ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணும் அது கூட செகண்ட் செட்டில் உள்ள ஃபஸ்ட் செட்டில் உள்ள எலமெண்ட்டை எடுத்துகிட்டு செகண்ட் செட்டில் உள்ள எலமெண்ட்டோட பேர் பண்ணிக்கணும் அவ்வளோதானே ஸோ பேர் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கணும் 3 3 அடுத்து 3 5 வேறு எதுவும் எலமெண்ட் கிடையாது அதோட முடியுது சரியா ஸோ 3 3 போடுவீங்க அடுத்து வந்து 3 5 போடுவீங்க அவ்வளோதான் இதான் ஓகேவா இதுதான் ஃபைனல் ஆன்சர் எதோடது ஏ இன்டர்செக்ஷன் டி சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியோட ஆன்சர் சரியா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்ததுனால ஈக்குவேஷன் நம்பர் 1 நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் போடுறேன் ரைட் ஹேண்ட் சைட் நம்மளுக்கு என்னென்னு இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் பின்னு இருக்கா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி அப்படிதானே ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி போடணும். அடுத்து என்ன பண்ணணும், சி கிராஸ் டி போடணும். போடலாமா? ஸோ ஏ கிராஸ் பினா நீங்கள் எழுத வேண்டியது ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டு 1 2 3 கிராஸ் பின்ற செட்டு கிராஸ் பின்ற செட்டு 2 3 5. எப்படி கிராஸ் போடுறது, கிராஸ் எப்படி நம்ம போடுறது, ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கணும். ஓகேவா? 1 கூட பேர் பண்ணோம். 1 2 1 3 1 5 தெரியும் இல்லையா உங்களுக்கு? அடுத்து 2 எடுத்துக்கணும். 2 2 2 3 2 5 முடிஞ்சோடனே 3 எடுத்து முடிச்சிடணும். ஸோ என்ன ஆன்சரு, 1 2 1 3 1 5. அடுத்து 2 எடுத்துக்கணும். 2 2 2 3 2 5 இல்லையா? 2 2 2 3 2 5. நெக்ஸ்ட்டு அடுத்து லாஸ்ட்டாக 3 எடுத்துக்கணும். என்ன வரும், 3 2 3 3 3 5. ஓகேவா? இதில் 3 எலமெண்ட்டு, ஃபஸ்ட் செட்டில் ஏல 3 எலமெண்ட்டு, செகண்ட் செட் பியில் 3 எலமெண்ட்டு, 3 × 3 9 எலமெண்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 எதுவும் மிஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? செக் பண்ணாமல் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன போட போகிறோம்னா, ஏ கிராஸ் பி முடிச்சாச்சு, சி கிராஸ் டி போட போகிறோம். ஓகே, சி கிராஸ் டி அப்படின்னா ஃபஸ்ட்டு சி பாருங்கள், சி வந்து 3 4 இல்லையா? கிராஸ் டி வந்து 1 3 5 இல்லையா? டி வந்து 1 3 5 கிராஸ் போடலாமா? ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கலாமா? 3 1 3 3 3 5 அப்படி தானே? ஸோ 3 1 3 3 3 5. நெக்ஸ்ட்டு அடுத்து 4 எடுத்துக்கணும். 4 1 4 3 4 5 4 1 4 3 4 5. சூப்பராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது அந்தளவு. சரியா? 3 எடுத்து 3 பேர் பண்ணிட்டேன், 4 எடுத்து 3 பேர் பண்ணிட்டேன். இதில் 2 இதில் 3 இதில் 2 எலமெண்ட் இருக்குது, இதில் 3 எலமெண்ட் இருக்குது. 2 × 3 6 எலமெண்ட் ரிசல்ட்டு கிராஸில் 1 2 3 4 5 6. சரியா போச்சா? சரி, இப்போது therefore ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி போடணும்ல. லாஸ்ட்டு 2 ப்ராக்கெட் முடிச்சிட்டோம். 2 ப்ராக்கெட்டை ஒன்றா கம்பைன் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி அப்படின்றது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 1 3 1 5 இல்லையா? ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 1 3 1 5 2 2 2 3 2 5. அதாவது இது ஏ கிராஸ் பி 1 2 1 3 1 5 2 2 2 3 2 5. அடுத்தது 3 2 3 3 3 5 இன்டர்செக்ஷன். அடுத்தது இது போடலாமா? சி கிராஸ் டி 3 1 3 3 3 5. அடுத்தது 4 1 4 3 4 5. ஓகேவா? 4 1 4 3 4 5. இன்டர்செக்ஷன்னா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், இது இன்டர்செக்ஷன் தானே கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் என்ன சொன்னேன் உங்களுக்கு நான், ரெண்டுத்துலேயும் இவ்வளோ காமன். ஓகேவா? ரெண்டுத்துலேயும் இவ்வளோ காமன். இப்போ எதில் கம்மியாக இருக்குது, இதில் 9 இருக்குது, இதில் 6 இருக்குது. அப்போ 6 எடுத்து நீ கம்பேர் பண்ணிக்கலாம், கம்மியான செட். ஓகேவா? சரி, இது 3 1 இதில் இருக்கா, இதில் 3 1 இருக்கா, இதில் இருக்கா பாருங்கள் 3 1 இல்லை. 3 3 இருக்கா, 3 3 இருக்கா பாருங்கள், இருக்குது 3 3. அடுத்து 3 5 3 5 இதில் இருக்கா பாருங்கள், இருக்குது 3 5. அடுத்தது 4 1 4 3 4 5 இதில் இருக்கா பாருங்கள். 4 சீரீஸே இதில் கிடையாது, இப்போ பார்க்க வேண்டியதே கிடையாது. ஓகேவா? டேரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். அப்போ என்ன ஆன்சரு, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஈக்குவல் டு 3 3 3 5. நம்பர் 1லையும் நம்ம இதனை போட்டோம், ஞாபகம் இருக்கா? இது நம்பர் 2 ரிசல்ட், செகண்ட் ரிசல்ட். நம்பர் 1லையும் இதனை போட்டோம், ஞாபகம் இருக்கா? இதோ நம்பர் 1ல் என்ன போட்டிருக்கோம், 3 3 3 5. ஓகேவா? அது நம்பர் 2லையும் நம்மளுக்கு அதானே வந்திருக்கு. சரியா? நம்பர் 2லையும் அதானே வந்திருக்கு. ஸோ therefore 1 equal to 2, LHS equal to RHS. therefore ரிசல்ட் எழுதிடணும், ரிசல்ட் எழுதாமல் இருக்கக்கூடாது. லாஸ்ட்டில் வந்து therefore A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. இங்கே ஒன்று நீ என்ன போட்டுக்கலான்னா எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் கேட்டிருக்காங்க.
என்ன டூ கொஷின் மாதிரி இது. அப்போது எஸ்ன்னு ஒரு வார்த்தை சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரூன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த சம் சூப்பராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.